மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய குரு பயிற்சி வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளையும் உள்ளடக்கி ஒரே வீடியோ தொகுப்பாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இது எதுக்காக 3 பயிற்சியும் ஒரே இதாக கொடுக்க வரனாக்கா, இந்த 3 கிரகமே சமீபத்த காலகட்டத்தில் தான் பயிற்சி ஆகிருக்கு. அதாவது குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் ரிஷப வீட்டிலிருந்து மிதன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதியே கும்பத்திலிருந்து பயிற்சி ஆகிட்டார் மீன ராசிக்கு. அடுத்ததாக வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி என்று ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு. அப்போ இது எல்லாமே ஒட்டிய ஒரே காலகட்டத்தில் வர்றதுனாலையும் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது ஒரு வருட பஞ்சாங்கமானது தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தான் புது பஞ்சாங்கம் உதயமாகுங்க. அப்போ சித்திரை மாதத்தை ஒட்டியே இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே வரதுனால ஒத்த கருத்துக்களாக சொன்னால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோ தொகுப்பை நம்ம உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா, ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு விளக்கங்களாக இதை பார்க்கலாம். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை ஃபஸ்ட்டு முதலாக பார்க்க இருக்கிறோம். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியானது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களோட ராசியில் இருந்த குரு பகவான் இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுன வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார். அப்போ குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்வது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையக்கூடிய அமைப்புகள் அப்படின்று சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடமானது தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் கல்வியில் உயர்ந்த ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டங்கள், நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகலாம். அப்போ இந்த குரு பயிற்சியை ஒரு வருடத்துக்கான அமைப்பாக சொல்கிறத காட்டிலும் 3 விதமாக பிரித்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். 3 விதமாக பிரித்து சொன்னோன்னாக்கா உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் எது நடக்க போகுது, அப்படி எது செய்யக்கூடாது, எது செய்யலாம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலான்றதுக்காக சொல்ல விரும்புகிறேன். அதாவது குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரணும் ஒரு வருட காலகட்டத்துக்கு மிதன வீட்டில் இருக்க போகிறார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2025 அக்டோபர் 18 வரலும் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வீட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் விதிங்க. அது முக்கியமாக தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண வருவாய் அதிகரிக்கும். நீங்கள் வெகு நாட்டில் யார்கிட்டயோ கொடுத்த பணங்கள் வரலையும் காத்திருக்கக்கூடிய அமைப்புகளை வட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் எப்பொழுதுமே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் எங்கே பார்ப்பார்? ராசிக்கு 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்க இருப்பாருங்க. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும் போது 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொன்னாலும் கூட 6ஆம் இடமானது உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்க போகிறீங்க. அதே போல் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அப்போ 8ஆம் இடமானது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க, திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் எதாக இருந்தாலும் அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் மீண்டு ஒரு ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அதே போல் வெகுநாட்டில் பணம் கொடுக்காத பணங்கள் எதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற சொல்லலாம். அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்தை அவர் 9ஆம் பார்வையாக பார்க்க இருப்பார். 10ஆம் இடமானது தொழில் ஸ்தானம் அப்படின்ற விதிங்க. அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருந்தால் தொழிலானது வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை எட்டுன்ற விதிங்க. அப்போ தொழிலெலாம் எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்பு கிடையாது, சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரலும் அதிசாரமாக இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மிதுன வீட்டில் இருந்து கடக வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார். அதாவது அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அதிசாரமாக போகிறது ராசிக்கு 3ஆம் இடமா இருக்கும். அது 3ஆம் இடத்துல செல்றது பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சிகளை தராது. அந்த நேர காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்கிறதோ, ஜாமீன் கையெழுத்து போட்டதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயம் செய்யாமல் அன்றாட வேலைகளை மட்டும் செய்துட்டு இருந்தால் போதுமானது.
முக்கியமானது. அதே இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் அந்த அதிசாரமாக போன இந்த குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி வந்து இதே ரிஷப வீட்டை நோக்கி மிதன வீட்டை நோக்கி வர இருப்பாருங்க. அப்போ ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் விட்டகுர தொட்டகுரன்னு சொல்லக்கூடிய விதிகள் எல்லாமே ஏதாவது நடைபெறாத இருந்த ஒரு விஷயங்கள், அதாவது குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் குடும்பத்தை அமைச்சு வைக்கக்கூடிய பொறுப்புகள் குரு பகவானுக்கு உண்டு. அப்போ வெகு நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை வாய்ப்புகள் கூடி வரலாம், குடும்பத்தில் ஒரு வெகு நாட்களாக தெய்வத்துக்கு செய்யாத ஒரு காரியங்கள் கூட இது இந்த நேரத்தில் 4 பேருக்கு விருந்து படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும், தன பிரச்சனைலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும், கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள் கூட இந்த நேரத்தில் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அப்போ இந்த குரு பயிற்சி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 100க்கு ஒரு 95% மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பயிற்சியை பற்றி பார்க்கணும். இந்த சனி பகவான் எங்கே செல்றார்? உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியே லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி 9, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தர்ம கர்ம ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 2.5 வருஷ காலம் இருக்க போகிறாருங்க. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன், குரு பயிற்சி பலன்களை 1 வருடம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் சனி பயிற்சியில் உங்களுக்கு அடுத்த 2.5 வருட காலகட்டங்கள் தொழில்காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தில் மட்டுமே இருக்கனால உங்கள் பேரில் அழியா சொத்துகள் வாங்கக்கூடிய யோகங்களும், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும், எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களும், தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகளும் ஏற்படும், தொழில் ரீதியான மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கிற 12 ராசிகளிலே சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாருன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டுமே தான் இருக்க முடியும். அதனால் இந்த சனி பயிற்சியாக சரியாக பயன்படுத்திக்கங்க. ஏதாவது தொழில் தொடங்கணுமா, உத்தியோகம் பார்க்கணுமா, உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க. நீங்கள் எந்த துறையில் பயணிக்க போகிறீங்கன்றதை எடுத்துக்கிட்டு பாருங்கள். அதே போல் அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்றீங்களா? கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைத்தே தீரும். அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. முயற்சி எடுத்தால் உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த விதிகள் இருக்கணும். அதாவது அரசு உத்தியோகம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க, சொந்த தொழில் அமையும் சொல்கிறீங்க, தனியார் துறைக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க, வெளிநாடுக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எந்த துறையில் நான் சாதிப்பேன் அப்படின்றது தெரியணும்னா அப்போ உங்களோட சுய ஜாதகத்தை தான் பேசுங்க. அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், இதை வைத்து தான் உங்களோட தொழில் என்ன தொழில்ன்றது நிர்ணயப்படுத்த முடியும். அதனால் இப்போ அருகில் ஒரு ஜோதிடர் அறிங்கி நான் எந்த துறையில் சாதிக்க முடியுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பயணித்தால் அடுத்த 2.5 வருட காலம் இந்த சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கொடுத்துட்ருக்கார் அப்படின்றீங்க. மற்ற விதத்தெல்லாம் உங்களுக்கு எதுவும் தோஷங்கள் கிடையாது. சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பயிற்சியாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து ராகு கேது பயிற்சியை பார்க்கணும். இந்த ராகு கேது பயிற்சியானது பார்த்திங்கன்னா வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதியானது திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறார். அதாவது மீன வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் 10ஆம் இடத்துக்கு பயிற்சினால ராகுவோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா கமிஷன் பேசிஸில் செய்யக்கூடிய வேலைகள், அதாவது இந்த டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே ராகுவின் அமைப்பில் வருவார். அப்போ இந்த துறையில் சாதனை பண்ணிக்கக்கூடிய கணினி சம்மந்தப்பட்ட துறையில் பத்திரப்பதிவு துறை, எழுத்துத்துறை, இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதனால் தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு இது நாள் வரலும் இருந்த 5ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். 4ஆம் இடம் வீடுமனை வாசல், வண்டி, வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ ஏதாவது இந்த நேர காலங்களில் வீடுமனை வாசல் வாங்காமல் கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் புதுமையான வீடுமனை வாசல் வாங்க போகிறீங்க, கட்ட போகிறீங்க அப்படின்றீங்க. அதனால் தெளிவாக சொல்லும் போது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 3ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கேது பயிற்சி கூட பெரிய லெவலில் உங்களுக்கு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி கிடையாது. ஆனால் சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 3 பயிற்சி முத்தான ஒரு பயிற்சியாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த குரு பயிற்சியை, சனி பயிற்சியை, ராகு கேது பயிற்சியை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நல்ல உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்க. எப்பொழுதுமே அதிர்ஷ்ட காத்துக்கு மழைக்கு பெய்யக்கூடிய காலகட்டம் குறுகிய காலகட்டம் தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அதை சேவ் பண்ணி சரியான நேரத்தில் பக்குவமாக அந்த பயிரை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா எந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சரியாக பயன்படுன்ற மாதிரி இந்த குறுகிய காலகட்டம் இந்த 2025ஆம் ஆண்டுலேருந்து 2026ஆம் ஆண்டுக்குள்ளார நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றியை மட்டுமே தருவீங்கன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு எந்த வித பரிகாரங்களும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. நீங்கள் மனசில் நினச்ச காரியங்கள் அனைத்துமே கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியும் இந்த வருட காலகட்டத்தில். அதனால் சரியாக பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.